விரைவில் வர இருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருபவருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் வர இருக்கும் உம்முடைய இறுதி கால நிகழ்வுகளை பல்வேறு காட்சிகளின் ஊடாக எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த நாளிலும் 7வது எக்காலம் பூதப்படுகின்ற பொழுது நிகழ்வனவற்றை தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய அனுதின வாழ்வுக்கு வழிகாட்டிகளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமென். வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டுள்ள 7வது முத்திரை, 7வது எக்காலம், 7வது கிண்ணம் ஆகிய மூன்றிலும் சில ஒற்றுமைகள் இருக்கின்றன என்பதை இந்த காட்சிகளை படிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். இவை ஒவ்வொன்றின் போதும் மின்னல்கள், சத்தம், இடி மற்றும் பூமி அதிர்ச்சி ஆகியவை போன்றவைகள் வருவதை நாம் இந்த 3-7 என்று வருவதிலும் நாம் காணலாம். எனவே இவை ஒவ்வொன்றும் ஒரே நிகழ்வை வெவ்வேறு கோணங்களில் விவரிக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு மைதானத்தின் மிக முக்கியமான விளையாட்டு போட்டியில் ஊடகங்கள் ஒளிபரப்பு செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற பொழுது மைதானம் முழுவதும் பல கேமராக்கள் பல நோக்குடன் வைக்கப்படுகின்றன. ஆனால் அந்த கேமராக்கள் மூலமாக எடுக்கப்படும் படங்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள இயக்குனர் அல்லது ஒரு தொழில்நுட்ப வல்லுநரால் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. பார்வையாளர்களுக்காக பல்வேறு கோணங்களில் ஒரே செய்தி அல்லது விளையாடுகின்ற அந்த விளையாட்டு காட்டப்படுகின்றது. வெளிப்படுத்தல் நூலும் யோவானின் தரிசனங்களை பல பார்வையில் மக்களுக்கு காட்டுகின்றது என்று நாம் இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்வோம். முதலில் யோவான் ஆலயத்தின் பார்வையில் முத்திரைகளால் படம் பிடிக்கப்பட்ட நிகழ்வுகளை காண்பிக்கின்றார். பின்னர் மீட்கப்படாத மனுக்குலத்தின் பார்வையில் எக்காலங்களால் படம் பிடித்த நிகழ்வுகளை விளக்குகின்றார். இறுதியில் கடவுளின் பார்வையில் கிண்ணங்களின் நிகழ்வுகளை வழங்குகிறார். முத்திரைகள், எக்காலங்கள், கிண்ணங்கள் ஆகிய இவை மூன்றும் ஒரே மாதிரியான நிகழ்வுகளை படம் பிடிக்கவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் மூன்றும் 7 என்று வருவதால் 3 தொடர்களின் புள்ளி ஒரே நிகழ்வை சித்தரிக்கிறது என்று நாம் அறியலாம். இப்போது 7வது எக்காலத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது 3 குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன. முதலில் இயேசு தனது பூமிக்குரிய ஆட்சியை தொடங்குகின்றார். மத்தேயு 4 அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களில் இயேசு தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன் அவர் சாத்தானால் சோதிக்கப்பட வனாந்திரத்திற்கு சென்றார். சாத்தான் இயேசுவுக்கு கொடுத்த ஒன்று உலக நாடுகளை ஆளுகின்ற அதிகாரத்தை தருவதாக சொல்லுகின்றான். சாத்தான் இயேசுவை மிக உயர்ந்த மலைக்கு அழைத்து சென்று உலகின் அனைத்து நாடுகளையும் அவற்றின் மகிமையையும் அவருக்கு காட்டுகிறான். பின்னர் இயேசுவை நோக்கி, நீர் விழுந்து என்னை வணங்கினால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்றான். ஆனால் அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்பதை அறிந்திருந்ததால் தவறான நேரத்தில் தவறான முறைகளால் நியாயமாக தமக்கு சொந்தமானதை எடுக்கும் சோதனையை ஆண்டவர் தவிர்க்கின்றார். ஆனால் வெளிப்படுத்தல் 11 7வது எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது இயேசு தமக்கு சொந்தமானது என்று கூறி
பூமியின் ராஜ்யங்களின் மீது தம்முடைய நிரந்தர ஆட்சியை ஏற்பதாக இந்த காட்சியில் படிக்கின்றோம். 7வது எக்காளம் ஊதப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற 2வது நிகழ்வு இறைப்பற்று இல்லாதோர் நியாயம் தீர்க்கப்படுகின்ற நிகழ்வு. மேசியானிய சங்கீதம் என்று கருதப்படுகின்ற 2ஆம் சங்கீதத்திலிருந்து வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரையுள்ள காட்சியின் பகுதிகள் தொடர்பு கொண்டிருப்பதை நாம் அந்த வசனங்களை ஒப்பிட்டு ஆய்கையில் அறிந்து கொள்வோம். நாடுகள் ஏன் கொதிப்படைகின்றன, மக்கள் ஏன் வீணாக சதி செய்கிறார்கள் என்கின்ற கேள்வியை சங்கீதக்காரர் எழுப்பி, மக்கள் செய்யும் செயல் வீணானது, கடவுளின் மகனாக அல்லது ஆண்டவராக இயேசுவை ஏற்க மறுப்பதால் ஏற்படும் விளைவுதான் என்று அந்த கேள்விகளுக்கு விடையாக சங்கீதம் 2இல் சங்கீதக்காரர் பதில் கூறுகின்றார். ஆனால் 7வது எக்காளம் ஊதுகின்ற பொழுது இறைப்பற்று இல்லாதோர் கடவுளின் நியாய தீர்ப்பையும் அவருடைய கோபத்தையும் சந்திப்பதாக வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். 7வது எக்காளம் ஊதப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற 3வது நிகழ்வு கிறிஸ்துவை பின்பற்றுவோருக்கு வெகுமதி வழங்கப்படுதல். இந்த செய்தியும் 2ஆம் சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் இப்படி சொல்கின்றது: அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பாக்கியவான்கள். இயேசு திரும்பி வரும்போது அவருக்கு பயப்படுகிறவர்கள் அனைவருக்கும் அவர் வெகுமதி வழங்குகின்றார் என்கின்ற செய்தி ஆங்காங்கே திருமறையில் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு விசுவாசியும் பூமியில் நம் வாழ்வில் இயேசுவுக்கு எவ்வளவு சிறப்பாக சேவை செய்தோம் என்பதின் அடிப்படையிலேயே இந்த வெகுமதிகளை பெற இருக்கின்றோம். உடல் அளவில் நித்தியத்திற்கும் இயேசுவின் முன்னிலையிலும் இருக்கப் போகின்றோம் என்பது நாம் பெறுகின்ற எல்லா வெகுமதிகளிலும் மிக உயர்ந்த வெகுமதி ஆகும். பரலோகில் உள்ள கோவிலில் உடன்படிக்கை பெட்டி இருக்கப் போகின்றது என்கின்ற செய்தியும் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை வருகின்ற பகுதியில் தரப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி அவருடைய உடன்படிக்கை மக்களுக்கு மத்தியில் கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தியது போன்று இங்கே இயேசுவின் முன்னிலையில் விசுவாசிகளின் நிரந்தர வாழ்வை உடன்படிக்கை பெட்டி உறுதி செய்கிறது. அடுத்ததாக இந்த பகுதியில் நாம் சிந்திக்க வேண்டியது இயேசுவின் வருகை என்பதாகும். வெளிப்படுத்தலில் நாம் கண்ட காட்சிகளின் அடிப்படையிலும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டதின் அடிப்படையிலும் இயேசுவின் வருகையின் பொழுது இயேசு தமது ஆட்சியை தொடங்குகின்றார். இறைப்பற்று இல்லாதோர் நியாயம் தீர்க்கப்படுகின்றனர். கிறிஸ்துவை பின்பற்றுவோருக்கு வெகுமதிகள் கிடைக்கின்றன. இவை அனைத்தும் ஒன்றாக நடைபெறுகின்ற நிகழ்வுகள். இந்த காட்சி வரையிலும், அதாவது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 14 வரையிலும் இயேசு இருந்தவர், இருப்பவர் மற்றும் வரப்போகிறவர் என்று விவரிக்கப்படுகின்றார். ஆனால் 17ஆம் வசனத்தில் வர இருக்கின்றவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். ஏனெனில் 7வது எக்காளம் ஊதப்படுகின்ற பொழுது இயேசு பூமிக்கு வர இருக்கின்றார் என்பதை இந்த தரிசனத்தில் யோவான் குறிப்பிடுகின்றார். இயேசுவின் வருகையின் போது நிகழும் காரியங்கள் இந்த திருமறை பகுதியில் வரும் காட்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதலாவது நித்திய மகிழ்ச்சி. எக்காளம் ஊதுதல் என்பது மகிழ்ச்சியான ஒரு அடையாளமாகும். நித்திய மகிழ்ச்சி எப்போது தொடங்குகிறது என்பதை உறுதியாக சொல்ல இயலாது. எனினும் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின்படி நித்திய மகிழ்ச்சி இயேசுவின் வருகையில்
துவங்குகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மத்தேயு 24 அதிகாரம் 27, 29 முதல் 31 ஆகிய பகுதிகளில் இந்த நித்திய மகிழ்ச்சி குறித்தும் ஆண்டவரின் வருகை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கமாக நமக்கு சொல்லுகின்றார். ஓரிரு வசனங்களை நான் படிக்கின்றேன். மத்தேயு 24 அதிகாரம் 27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். 30 அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். 31 வலுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இயேசுவின் வருகையுடன் தொடர்புடைய 2 காரியங்களை வெளிப்படுத்தல் 11 வெளிப்படுவதை நாம் காணலாம். 27 அதாவது மத்தேயு 24 அதிகாரம் 27 இயேசுவின் வருகை கிழக்கிலிருந்து வரும் மின்னலை போல இருக்கும் என்று இயேசு கூறுகின்றார். இது 7வது முத்திரை, 7வது எக்காளம், 7வது கிண்ணத்தின் மின்னலோடு ஒத்துப்போவதை நாம் இந்த காட்சிகளை படிக்கின்ற பொழுது அறிந்து கொள்ளலாம். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இயேசுவின் வருகை ஒரு உரத்த எக்காள சத்தத்தோடு இருக்கும். இது வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் உள்ள 7வது எக்காளத்தினால் உறுதிப்படுத்தப்படுகிறது. இயேசுவின் வருகையின் போது நிகழும் அடுத்த செயலாக இந்த பகுதி சொல்வது வருகையின் நேரம். அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடன் இயேசு திரும்பி வருவதாக மத்தேயு 24 அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்டோம். அந்த உபத்திரவத்தின் காலம் 5 முத்திரைகளால் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. 6வது முத்திரை அந்த உபத்திரவ காலம் தொடர்வதை கூறுகின்றது. முதல் 6 எக்காளங்களும் 6 கிண்ணங்களும் கூட இந்த துன்பங்களை விவரிக்கின்றன. 6வது முத்திரைக்கு பின்பு அல்லது உபத்திரவ காலத்திற்கு பின்பு 6வது முத்திரையின் நிகழ்வுகளோடு ஒத்துப்போகும் அடையாளங்கள் வானத்தில் தோன்றுகின்றன. இதை குறித்து வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்கள் விளக்குகின்றன. இயேசுவின் வருகையை தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதாக இந்த திருமறை பகுதியில் நாம் படிக்கின்றோம். இயேசுவின் வருகையை அனைவரும் காண்பர் என மார்க்கு, லூக்கா ஆகிய நற்செய்தியாளர்கள் கூறுகின்றனர். பின்னர் இயேசு தம்முடைய தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை கூட்டுவார் என்கின்ற செய்தியும் மத்தேயு 24 அதிகாரத்திலேயே நாம் படிக்கின்றோம். தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்போர் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கின்ற வார்த்தை 52 முறை புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தை அப்போஸ்தலர்களுக்கும் இயேசுவுக்கும் தேவதூதர்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் விசுவாச வாழ்வு வாழ்பவர்கள். இந்த தெரிந்தெடுக்க கூட்டத்தில் நீங்களும் நானும் பங்கு பெறுகின்ற பொழுது மட்டுமே அவரோடு கூட நித்தியமாக ஆள முடியும் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். அடுத்ததாக வருகையின் பொழுது தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுடைய புரோட்டோகால் அல்லது அதனுடைய நெறிமுறை, யார் முதலில் வருவார்கள்,
அடுத்து வருபவர்கள் யார் என்கின்ற அந்த நெறிமுறை சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். வாழும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை சந்திக்க பிடிக்கப்படுவார்கள் அல்லது சந்திக்க புறப்படுவார்கள். பின்னர் இயேசுவை சொந்தமாக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் உயிர்த்தெழுவார்கள் என்பதை பற்றிய செய்தி தொடர்ந்து தரப்பட்டிருக்கின்றது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 3 மிக முக்கிய செய்திகள் இதை குறித்து வருகின்றன. இயேசு தனது நித்திய ஆட்சியை நிறுவுவார். தேவ பக்தியற்றவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு வெகுமதி வழங்கப்படும். இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து நாம் எப்படி வாழ்வது என்பதை குறித்த செய்தியை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் தெசலோனிக்கேயருக்கு விவரமாக விளக்குகின்றார். இயேசுவின் அரசில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு பயணிக்கின்ற விசுவாசிகளாகிய நாம், இயேசு விரைவில் வர இருக்கின்றார். அந்த வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவது அவசியமானது என்கின்ற எண்ணத்தோடு கூட அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, 7வது எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது நீர் வர இருக்கின்றீர் என்கின்ற செய்தியை எங்களுக்கு உறுதியாக தருவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். நீர் எப்பொழுது வருவீர் என்பதை நாங்கள் சரியாக அறியாமல் இருக்கின்ற பொழுது எப்பொழுதும் ஆயத்தத்தோடு உம்மை எதிர்கொள்வதற்கு எங்களை பக்குவப்படுத்த பிரார்த்திக்கின்றோம். நீர் எப்பொழுது வந்தாலும் உம்மோடு கூட நித்திய பேரின்ப வாழ்வை பெறுகின்ற முறையில் இந்த உலகிலே நாங்கள் வாழத்தக்கதாக அனுதினமும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் எங்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.